ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இப்போ எல்லாருமே மோட்டிவேட் ஆகியிருக்கிறது என்னென்னா 2025 முடிஞ்சிருச்சு. ஸோ 2026க்கான ரிசல்யூஷன் எடுத்து நாங்கள் 2026 ஒரு பெஸ்ட் இயராக மாற்ற போகிறோம் அப்படின்னு. நீங்களும் அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டார்ட் ஆகிற நேரம் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் போட்டு வருஷம் முடிகிற நேரம் ஐயோ நான் இதை செஞ்சுக்கலையே, இந்த வருஷம் எப்படி போணுச்சுன்னே தெரியலை, நான் இப்படி கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் என்னால் அதை அடைய முடியலையேன்னு நாங்கள் நிறைய ரிக்ரெட் பண்ணுற மாதிரி எங்கள் ஒவ்வொரு வருஷமும் முடியுது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் 2026 பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் 2026 முடிகிற நேரம் இந்த மாதிரி நீங்கள் ரிக்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் முடிகிற நேரமும் எங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிற ரெசல்யூஷன் பிளான்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு வருஷம் நாங்கள் கடத்திடும், இந்த வருஷத்தில் நாங்கள் விட்டு நிறைய மிஸ்டேக்கை இந்த வரப்போகிற வருஷத்தில் நாங்கள் பிடிக்க போகிறோம், வரப்போகிற வருஷத்தில் நான் ஃபுல்லாக எல்லாம் அச்சீவ் பண்ண போகிறேன்னு எங்களால் தாங்கிக்கொள்ள முடியாத ஒரு பெரிய பாரத்தை ஒரு பெரிய பிளான், டெய்லி இத்தனை மணிக்கு எழும்புறேன், இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக போயிட்டு இந்த மாதிரி 2026 முடிகிற நேரம் என் லைஃப்பில் நான் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணுறோம். பட் ப்ளீஸ் உங்களால் தாங்க முடியாத அளவு பார்த்து உங்கள் மேலே நீங்கள் திணிக்காதீங்க. அப்படி திணிக்கிற நேரம் தான் எங்களுக்கு அந்த ஒர்க்கில் ஒரு அலுப்பு ஏற்பட்டு அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்யாமல் விடுபட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ உங்களால் தாங்க முடிஞ்ச பாரத்தை, உங்களால் செய்ய முடிஞ்ச அளவு வேலையை, ஒர்க்கை, கோல்ஸை நீங்கள் கட்டாயம் பிளான் பண்ணணும். எங்களோட சக்திக்கு மீறி நாங்கள் பிளான் பண்ணுறதால நிறைய இடத்துல ஜனவரி ஸ்டார்ட் ஆகி ஹாஃப் போகிற நேரமே நாங்கள் அந்த ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு அலுப்பு ஏற்படுற மாதிரி ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களால் செய்ய முடிஞ்ச அளவு வேலையை உங்கள் சக்திக்கு உட்பட்ட மாதிரி உங்கள் லைஃப்பை, உங்கள் இயரை பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட், கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது. நிறைய பேர் நாங்கள் வருஷம் தொடங்குற நேரமே லைஃப்பை நிறைய பிளான் பண்ணிடுறோம். பட் பிளான் பண்ணிவிட்டு ஜனவரி 1, 2, 3ன்னு போகிற ஒரு 10 ஆகிற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மோட்டிவேஷன் குறையுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செஞ்சுட்டு இருந்த ஒவ்வொரு வேலையாக மிஸ் பண்ண தரும். ஓகே பரவாயில்ல, இன்றைக்கு மட்டும் நான் இது செய்யலை, இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன், நாளைக்கு இந்த ரீசன், நாளண்டைக்கு இன்னொரு ரீசன், இப்படி இந்த ரீசன் கொடுத்து எங்களை லைஃப்பை நாங்கள் ஒவ்வொரு வேக்கையும் பின்னுக்கு போட்டு அப்புறமா இந்த மாதிரி டிசம்பர் அப்புறம் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், ஐயோ நான் நினச்ச இந்த ஒர்க்கை செய்யலேன்னு. அந்த ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பிளான் பண்ணின அந்த வேலையை கட்டாயம் தொடர்ச்சியாக செய்யுங்க. எந்த வேலையுமே 21 நாள் நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டன்சி செஞ்சால் மட்டும்தான் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அல்லது உங்களோட பிஹேவியராக சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் எது பிளான் பண்ணாலும் கன்சிஸ்டன்சி கட்டாயம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதில் ரிசல்ட்ஸை பார்த்துக்கொள்ள இயலும். அண்ட் தேர்ட், உங்களுக்கு நான் சொல்கிற டிப் என்னென்னா நீங்கள் உங்களோட இயரை பிளான் பண்ணுற நேரம் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுற மிஸ்டேக்குன்னு, நான் நிறைய மிஸ்டேக்ஸை விட்டுட்டேன் இந்த கடந்த வருஷத்தில். ஸோ நான் என் லைஃப்பில் என்னை இவ்வளோ மார்னிங்கே எழும்பி இத்தனை ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுறேன், இல்லாட்டி இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறேன், நைட் இவ்வளோ லேட்டாக ஒர்க் பண்ணிட்டு தூங்குறேன், எங்கள் லைஃப்பை நாங்கள் டஃப்பாக எங்களுக்கு கொடுத்துக்குறோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் விரும்பாத நிறைய வேலைகள் எங்களுக்கு நாங்களே திணிச்சிட்டு எங்கள் லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு விருப்பம் வைக்கலாம். சில பேருக்கு ரிலாக்ஸ் மூமெண்ட் தேவைப்படையும், சில பேருக்கு கொஞ்சம் வெளியே போகிறது தேவைப்படையிலும், சில பேருக்கு ஒரு மூவி பார்க்குறது தேவைப்படையிலும். இந்த மாதிரி அவங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு டோட்டல் நான் என்ன கோலுக்காக மட்டும் ஒர்க் பண்ண போகிறேன்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் பிடிக்காத ருட்டீன் கொண்டு போகிறது, தொடர்ந்து கொண்டு போகிறது கஷ்டம். ஸோ அதை நீங்கள் ட்ராப் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி ட்ராப் ஆகாமல் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும்டா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை பிளான் பண்ணுங்கள். எடைக்கெடை உங்களை சில் பண்ணக்கூடிய, உங்களுக்கு ரிலாக்ஸ் தரக்கூடிய ஒர்க் செய்யும் உங்களோட டெய்லி ருட்டீனில் டு டூ லிஸ்ட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி உங்களோட இயரை பிளான் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்போ தான் உங்கள் பிளானை தொடர்ந்து செஞ்சுட்டு போவீங்க, இடையில கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஆகும். அடுத்தது முக்கியமாக நம்மளை நிறைய பேர் எங்களுக்கு கோல் ஃபிக்ஸ் பண்ணுற நேரம் நமக்கு என்ன பிடிக்கும்ன்றதே தெரியாமல் எங்களோட சொல்கிறாங்க, இல்லை எங்களோட வீட்டில் எங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாங்க, எங்களோட சமூகம் நாங்கள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குது அப்படின்ற அடிப்படையை வச்சு எங்கள் லைஃப்பில் கோல் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே நான் இந்த ஜப்புக்கு போனால் தான் என்னை சமூகத்தில் மதிப்பாங்க, ஓகே நான் இந்த ஜப் ஒர்க் பண்ணால் தான் எங்களோட வீட்டில் என்னை பற்றி பெருமைப்படுவாங்க, என்னை சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் நினச்சி வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கோல்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கட்டாயம் அதை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. ஏன்னா எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் எப்போ செய்கிறோமோ அப்போ தான் அந்த ஒர்க்கை நாங்கள் ஹாப்பியாக செய்வோம், அதே மாதிரி கன்சிஸ்டன்சியாக செய்வோம்.